நடிகர் திரு ரஜினிகாந்த் பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். நான் மதிக்கும் வணக்கத்துக்குரிய எஸ்பிஎம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களே, என்னை வாழ இருக்கும் தெய்வங்களான என்னுடைய ரசிக பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால் மதிப்புக்குரிய எஸ்பி அவர்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேச விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு சென்னையில் இருக்கிற இன்னொரு சத்யநாராயண காயக்வாட் என்னுடைய பிரதர். அவர் எனக்கு கொடுத்த அன்பு, அவருக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நிறைய. சொல்லப்போனால் நான் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டா கூட அதை விட ஜாஸ்தி ஒழுக்கங்கிறது என்ன அப்படிங்கிறது எஸ்பிஎம் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். உண்மை, நேயம், உண்மையே பேசுறது, சத்தியம், அதெல்லாம் எஸ்பிஎம் கிட்ட நான் பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. எப்போ நான் எஸ்பிஎம் சார் மீட் பண்ணால் கூட அவர் சொல்கிறது 2 விஷயங்கள். ஒன்று, ரஜினி எதுக்கும் டென்ஷன் பண்ணிக்காத, ஹெல்த்தை பார்த்துக்கோ. 2வது, நீ ரசிகர்களை மீட் பண்ணு, அவரை சந்தித்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடு. நான் எங்கே போனால் கூட அவர் நிறைய இப்போல்லாம் முத்துராம் சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், எப்பவுமே ஒரு பிஸியாக இருக்கார். நிறைய நிறைய பிளேஸஸ் போகிறதுனால நான் நிறைய பேர் ரசிகர்களை சந்திக்கிறேன். அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம், சார் நீங்கள் சார்கிட்ட சொல்லுங்கள், ரஜினி சார்கிட்ட அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. நான் 6லேருந்து 60 வரை அதுதான் முதல் ஹீரோவாக எஸ்பிஎம்மோட ஆக்ட் பண்ணது. அதுதான் முதல் ஹீரோ. அந்த காலகட்டங்களில் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, இருந்தால் கூட சொல்லி தான் ஆகணும். அந்த ஒரு குடி பழக்கம், அந்த குடியை முழுகிற ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது. ஸோ நைட் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய தூங்கிடுவேன். மார்னிங் ஷூட்டிங் போகிறது லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டே லேட்டாக போனேன், இன்னொரு நாளும் லேட்டாக போனேன். ஒரு 4வது நாள் 3வது நாள் எஸ்பிஎம் சொன்னாங்க, மேக்கப் மேன் முத்தப்பான்னு இருந்தார். டைரக்டர் உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க, தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சரிங்க சொன்ன காஸ்டியூமர், மேக்கப்பு, அசிஸ்டன்ட்ஸு எல்லாமே வெளியே போட்டாங்க. முத்துராமன் சார் வந்தாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே. ரஜினி, நீ இப்போ படத்தில் ஹீரோ, நீ ஹீரோ முதல்ல வந்தாதான் எல்லாரும் கரெக்டாக வருவாங்க. ஹீரோவே லேட்டாக வந்தால் எல்லாரும் லேட்டாக வருவாங்க. அதனால் நீ முதல்ல செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க. அன்னியிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகிறேன். நீ முதல்ல வந்துட்டா அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துறேன். ஒரு லேட் ஆச்சுன்னா சில டைம் தூங்கிடுவேன். ஒரு 9:30 9:48 9 o'clock கால் ஷீட், 10 மணி 10:30 மணி இருக்கும். எழுப்புவாங்க, ஏன் முதல்ல எழுப்பலை அப்படின்னு சொன்னால், இல்லை சார் சொல்லியிருக்காரு, வேறு வேலையாக இருக்கா, எழுப்ப வேண்டாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முதல்ல சொல்லி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் என்னை வழிகாட்டியாக இருந்தவர் முத்துராமன் சார் அவர்கள். ஒரு 12 வருஷங்கள் ஆச்சு உங்களை சந்திச்சு. பெரிய அப்போது ஒரு படம் நல்லா போச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் 100 days 25 weeks எல்லாம் போச்சுன்னா அந்த வெற்றி விழா கொண்டாடுவோம். அப்போ நம்ம ஒருத்தர் சந்திப்போம், பார்ப்போம். இப்போ ஒரு 10-12 வருஷமாக அது நடக்கலை. எந்திரன் நல்லா போச்சு, பட் சில காரணங்களால் வெற்றி விழாவை அவங்க செய்யலை.
அதுக்கப்புறம் அந்த உடனே அந்த கோச்சரியான் அந்த குச்சியெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக சரியாக போகலை. அதுக்கப்புறம் கபாலி வந்து நல்லா போச்சு. பட் சில காரணங்களால், சில நிகழ்வுகளால் அது வந்து விழாவை வந்து அந்த சந்தர்ப்பங்களை கொண்டாட முடியல. ஸோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ செய்ய முடியல, அதனால் சந்திக்க முடியல. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் முதல்ல சந்திக்கணும்னு சொல்லி பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு 5 நாள் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 8 பேராக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது வந்து பிடிக்காம, அது எனக்கும் பிடிக்கல. சரி, அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அது வந்து ஒரு கட்டுப்பாடாக நம்ம வந்து நம்ம ரசிகர்கள்னா யார், எப்படி நம்மளாலேயும் வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தி வச்சு எனக்கு வந்து இந்த 2.2 டப்பிங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் 28th வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கதை விவாதம், அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது. அதனால உடனே வந்துட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தது. அது வந்து ஒரு சில காரணத்தால் போக முடியல. அதுவும் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. உடனே வந்து சில ஊடகங்களும் சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார், ஏதாவது கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பார், மைண்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார், தயங்குறாரு, பயப்படுறாரு, அப்படியெல்லாம் பேசினாங்க, எழுதினாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன். என் அளவுக்கு சிந்தனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு தான் நான் முடிவெடுப்பேன். சில ப்ராப்ளம்ஸில் முடிவெடுத்த பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கணும். இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைகள்லாம் இருக்குன்னு. எடுத்து வச்ச கால் பின்னால எடுக்க மாட்டேன்னு கால் வச்சா என்ன ஆகும்? கால் எடுக்கணும். இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது. பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ரீலங்கை ஆகட்டும், இல்லை இது வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணது. ஸோ எனக்கு வந்து இன்னொரு இது இருக்குது. ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவார், ஏதாவது சொல்லுவார், படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய அன்பால் நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க. அவர் என்னமோ தெரியாது, ஏமாறுறதுல ஒன்று தான் ரொம்ப ஏமாறுறாங்க. அது இப்போ நான் சொல்ல விரும்பலை. அதாவது அரிசி வெந்தாதான் சோறாகும், படம் நல்லா இருந்தால் தான் வெற்றி அடையும். நீ என்ன தலைகளாக கொட்டிக்கண்ணா அடித்தா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய முத்துராமன் சார் மாதிரி அண்ட் எல்லா பெரிய டைரக்டர்ஸுங்க, ப்ரொடியூசர்ஸுங்க நல்ல கதைங்க கொடுத்து, நல்ல திரைக்கதை அமைச்சு, நல்ல சாங்ஸுங்க பண்ணி, நல்ல கருத்துங்க சொல்லி, நல்ல படங்க கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்கே நிற்கிறேன். ஸோ அந்த பழைய அந்த படங்களில் அந்த நினைவுகளோட நீங்கள் வந்து டெஃபினெட்லி ரஜினி வந்து ஏமாற்ற மாட்டார், நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்கள் வந்து படத்துக்கு நீங்கள் வருவீங்க. அதுவும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, முக்கியமாக இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்குவார், எதுவும் கரெக்டாக சொல்ல மாட்டார். ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு.
இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய மொழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சிரமத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் ஒரு கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரித்த அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியலில் ஈடுபட்ட அரசியல் அடிபட ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய ரசிகர்கள்லையும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டுட்டாங்க. இந்த 96 அந்த டயத்தில் சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சில பேர் அதில் நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்கக்கிட்ட நாடுறது, அவங்க இவங்கள நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றது. அதுக்காக நான் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. நான் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அதில் சில ரசிகர்கள் நிறைய எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகர்களாக எப்படி இப்படியே இருந்துடுறதா, நாம எப்போ நம்ம முன்னேறது, நமக்கு முன்னால் பிறந்தவங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவாவில் போகிறாங்க, அந்த வண்டியில் போகிறாங்க, இதில் போகிறாங்க, கவுன்சிலர் வராங்க, எம்எல்ஏ வராங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க. நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகுறது, நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம எப்போ 2-3 வீடு வாங்குறது அப்படிலாம் லெட்டர் எழுதுறாங்க. சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க. தப்பில்லை, கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், அது ஆசை இருக்கிறது தப்பில்லை. ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுற போது அது பார்த்தா எனக்கு வருத்தப்படுறதா, கோபப்படுறதா, சிரிக்கிறதா, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த ஆண்டவன் கையில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த உடம்பு நான் சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இதயத்தை தூய்மையாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த ஆண்டவனில் நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் பயன்படுத்திட்டு இருக்கான். இப்போ நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னமா பயன்படுத்துறானோ அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா, உண்மையா, தர்மமா, மனசாட்சியோட பண்றேன். இப்போ நடிகனா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கேனோ, மக்களை மகிழ வைக்கணும், பணம் அதிசயங்கள்லாம் அப்புறம் அதுக்காக பண்ணணும். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா, உண்மையா, சத்தியமா இருக்கணும். அது எது என்னன்னு தெரியாது, அது கடவுள் கையில தான் இருக்கு. எல்லாரும் கடவுள் நம்ம மூலமா எல்லாமே கடவுள் தான் இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது. நீங்க எல்லாருமே கடவுள் இருக்கு. அதை நீங்க ஒரு கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும், பண்ண வேண்டாம் சொல்லி அதை மீறி நம்ம பண்ணுவோம். பொய் சொல்லும்போது சொல்லும், நம்ம பண்ணுவோம். அது நம்ம கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம், அது நமக்கே தெரியும். ஸோ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இது கடவுள்கிட்ட இருக்கு. அது யாருக்கு எழுதிச்சிங்க இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆசையா இருக்கிறவங்களுக்கு இப்போவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நான் அரசியல் டிஸ்ட்ரிக்ட் வரல, அப்படி எழுதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து போகுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், நோய கூட விட மாட்டேன். ஸோ ஆக இப்போ ஒதுங்கிடுங்க, ஏன்னா ஏமாந்துருவீங்க, ஒதுங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி இது இன்னும் நிறைய பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட நேரம் கருதி எல்லாருக்கும் எல்லாரோட அந்த ஃபோட்டோ தனித்தனியாக அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம நேர விஷயங்களாக பண்ணுறதுனால தயவு செஞ்சு குடும்பம், குழந்தைங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த குடிப்பழக்கம்
தூரம் சிகரெட்டு இந்த இப்போ புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பிகாஸ் நான் அடிப்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்தில் வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க கோடி கோடியாக பணம் இருந்தது, குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன், என்ன இவ்வளோ கோடி இருக்குது, நாலஞ்சு வந்து ட்ரிங்க்ஸு ஆல்கோஹாலுக்கு ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத, எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணுவேன். ஊருக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போகாது அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா அந்த குடிப்பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க, மைண்டும் கெட்டு போகும். நம்மளுடைய யோசனை, நம்முடைய சிந்தனை சக்தியை வேற மாதிரி மாறும். அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பாக போகும். அதனால வாழ்க்கையை அழிஞ்சு போகும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் குடிப்பழக்கத்தை இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம். இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க சொல்றதுக்கு நீங்கள யோகியா சித்தரா கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டாட்டத்தில் வீட்டோட வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டே சேர்ந்தே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட ரொம்ப நேரம் ஆகிறதுனால தப்பாக நினைக்கக்கூடாது. நான் உட்காடுறேன், நீங்கள் நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அண்ட் தயவு செஞ்சு இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து எது செஞ்சாலும் ஏதாவது குறை இருக்கும், தப்புகள் இருக்கும். ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் வந்து பெரும் மனசு பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்தால் வருங்காலத்தில் டெஃபினெட்லி அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணி நான் ஃபோட்டோவில் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.